என் வீட்டுக்காரியை கூப்பிட்டு தூத்துக்குடி போனேன். பஸ்ஸில் போனேன். என் வீட்டுக்காரிக்கு வந்து வீட்டம்மா தமிழ்லாம் அழகாக பேசுவாள். தமிழ் மேலே கொஞ்சம் பற்று உண்டு. ஆமாம், எனக்கும் தமிழ் மேலே பற்று உண்டு. தமிழ் மொழி மேலே அவளுக்கு பற்று உண்டு, எனக்கும் தமிழ் மேலே பற்று உண்டு. ஏன்னா என் குழந்தைய பேர் தமிழரசி. தமிழ் எல்லாத்தையும் மூணாக பிரித்து வச்சுருக்கான். முத்தமிழ் இருக்கான், இயல் இசை நாடகம். முப்பால் இருக்கான். என் பையிட்ட கேட்டேன், முப்பால்னா என்னென்ன? வேண்டவே வேண்டாம் தண்ணிப்பால், தூசி குப்பை நிறைந்த பால், எங்களுக்கு தேவை திக்கான பால், சுத்தமான பால்னா என்ன பால்னு. அர்ச்சுனுக்கு அம்மா யாருன்னு கேட்டான். யாரில் என்ன 4.5 பால் யாரெல்லாம் கொடுக்காங்களோ அவெல்லாம் அர்ச்சுனுக்கு அம்மான்னா. நான் கேட்டேன், 3.5 பால் கொடுத்தா முனியாண்டிக்கு அம்மாவால், எல்லாம் 2.5 பால் கொடுத்தா ரெங்கனுக்கு அம்மாவால். முப்பால் ஐயன் வள்ளுவன் தந்த முப்பால்: அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். பள்ளிக்கூடத்தில் பரிச்சை வச்சாலும் 3 வருஷம் தான். காப்பரிச்சை, அரை பரிச்சை, முழு பரிச்சை, முக்கால் பரிச்சை கிடையாது. நாங்கள் பாஸ் மார்க் வாங்கினா டாஸ்மார்க்குக்கு போனோம். அங்கேயும் 3 தான்: கோட்ரு, ஆப்பு, புல்லு. அதே மாதிரி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நொந்து நூலாகி புசுவானமாக போகணுமா? என்னைக்கு 3 முடிச்சு போடுதமோ அன்னைக்கே வாழ்க்கை அழித்து போதையா. அது எப்படி மத்தாப்பாவும் சரவடியாகவும் பறக்க முடியும்? ஐயா, வேற ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கு. நிம்மதி இருக்குயா. 12 மணிக்கு நிம்மதியாக இருக்கா. 1 மணிக்கு நான் வேஷமாக போகிறேன், அந்த பயவுள்ள பாசமாக உட்காந்துருக்கான். 5:30க்கு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், எனக்கு மரியாதை இல்லையா? அந்த மேகலாவுக்கும் கஸ்தூரிக்கும் கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்காளா இல்லையா? இல்லையே. வீட்டுக்குள்ளே போகிறேன். போன மாதம் போகிறேன், என் வீட்டுக்காரி விம்மி விம்மி அழுதா. ஏமா செல்லக்குட்டின்னே, ஏன்னா நானே நாய்க்குட்டி மாதிரி இருக்கேன். ஏமா செல்லக்குட்டி விம்மி விம்மி அழுதண்ணே. எத்தான் இந்த சக்தி இருக்காள், அத்தான் சக்தி. யார் சக்தி? உன் தங்கச்சி அண்ணே. இல்லை, அந்த சக்தி ரொம்ப மோசமத்தான்னா. எந்த சக்தியை சொல்லுதா? மேகலா சக்தியை சொல்லுதா. என்னம்மா விஷயம்னே? சக்தி கட்டினா புருஷனை மதிக்க மாட்டக்கா, மாமியாரை மதிக்க மாட்டக்கா, மாமனாரை மதிக்க மாட்டக்கான்னா. நீ மதிக்கலாம், சக்தி மதிப்பான்னு. கரெக்டா 7:30க்கு நான் ஐயா ஒரு நிமிஷம் ஐயா வாங்க. அவர் சொல்றாரு, எங்க வீட்டுக்காரம்மா வீட்டுல பாக்குறது பூரா டிவி சீரியல் நாடகத்தை பாக்குறாங்கன்னு சொல்றாரு. அது வாஸ்தவம் தான். அட்ட இவர் என்ன பாக்குறாரு தெரியுமா? FTVன்னு ஒருத்தி சொடுக்கு 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 நடந்து 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 போவா. அவள ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு. ராத்திரி 12 மணிக்கு மேல மிட் நைட் மசாலான்னு ஒண்ணு போடுவான். அந்த மசாலாவை ஆன்னு பாத்துக்கிட்டு ஏன்னு பார்க்க 12 மணிக்கு 11 மணிக்கும் நீங்க கரெக்டா 9 மணிக்கு கோலங்கள். கோலங்களால சீரழிஞ்சவனா. என் வீட்டுக்காரி பிரிஞ்சுட்டாங்க தெரியுமாண்ணா? யாரும் உங்க ஆத்தால அப்புறமா பிரிஞ்சுட்டாங்கன்னு. தொல்சு அவியும் பிரிஞ்சுட்டாங்க சொல்லுதையா. அந்த டிவியில் நடக்கிற மாதிரி நாங்களும் நடக்கணும்ல ஐயா. எங்கள் வீட்டில் எல்லாமே 2யா, எல்லாமே 2 பையன் இருக்கா. எனக்கு 2 டிவி இருக்கு, 2 கட்டில் இருக்கு. பொண்டாட்டி மட்டும் 1 தானையா இருக்கு. பெண்களுக்கு மட்டும் இப்போ புகுந்த வீடு பிறந்த வீடு 2 வீடு இருக்கு இல்லையா? ஆண்கள் என்ன கேன போயெல்லாம் சின்ன வீடு பெரிய வீடு வச்சுக்கிட்டா என்ன ஐயா தப்பு? ஐயா நெசந்தா, எங்களுக்கு பெண்களுக்கு வந்து பிறந்த வீடு 1 இருக்கு, புகுந்த வீடு இருக்கு. அதே மாதிரி ஆண்கள் 2 வீடு வேணும் கேக்குறாங்க. அட்ட இன்னொரு வீடு 3வது வீடு 1 இருக்கு, மாமியா வீடு. அது வேற வருமா? ஜாக்கிரதை, அதுக்கு போக ஜாக்கிரதைனா 2 வச்சுக்கோங்க ஐயா. ஆம்பளைக்கு அழகு என்னதுயா? மீசையா. மீசையை முறுக்கிட்டு வீட்டுக்குள்ள போக முடியுமா? என்ன மீசை இருக்கா? ஆமா மீசை இருக்கா? ஆமா மீசை இருக்குன்னு இந்த ஆண்கள் பூரா சொல்றாங்களே. கரப்பான் பூச்சி கூடயா மீசை இருக்கு? அது எனக்கு மீசை இருக்குன்னு சொல்லுதாயா? உண்மைதான் ஐயா. கரப்பாம்பூச்சிக்கு பொம்பளை பயப்படுதா, கட்டின புருஷனுக்கு பயப்பட மாட்டாங்கயா. நாங்கள் என்னையா செய்ய முடியும்? ஆம்பளைக்கு அழகு மீசையை முறுக்கிட்டு வீட்டுக்குள்ள போக முடியுதா? முடியலையே. கரப்பாம்பூச்சி கட்டிங்ஸ் அடிக்கலையே, கட்ட புருஷன் தானே கட்டிங்ஸ் அடிச்சுட்டு வரா. கரப்பாம்பூச்சி மாத்தி போட்டா கட்டிங் அடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குயா. இந்த வாழ்க்கை மத்தாப்புவா, ராக்கெட்டா, புஷ்வானம் ஐயா, புஷ்வானம். ஐயா ஐயா டிஆர் ஐயா, நம்ம ஊர் நல்ல ஊர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சையா. அதை சொன்னா வைக்க கேடு, நான் சொல்லாட்டி மனக்கேடு. ஐயா ஐயா என்னன்னே தெரியல. ஏன் கெட்டு போச்சு? ஒண்ணுமே இல்லை. ஒன்ன மாதிரி ஆள் இருந்தா ஊர் ஏன் கெட்டு போவாது? ஐயா ஊர் நிலமா அப்படிதானையா இருக்கு. நான் திருச்செந்தூர்ல இருந்து வரேன். எங்க ஊர்ல பாத யாத்திரைக்கு போவாங்க. நீ திருச்செந்தூர்ல இருந்து வர? திருச்செந்தூர்ல முருகன் இருக்கா? முருகனுக்கு 2 பொண்டாட்டி. ஐயா நான் அதை சொல்ல, முருகன் இருக்கான். முருகன் எப்பேற்பட்ட முருகன்? கடலாத்த கந்தன், கந்த சஷ்டி நாயகன், சுனாமியை சுருட்டி எடுத்திய சூப்பர் ஸ்டார், வருங்கால முதலமைச்சர் முருகர் இருக்கார்.
இந்த அல்வாலாம் முருகனுக்கு கொடுக்கறதுக்காக முருகன் வந்து நீ போடுற திட்டத்துக்கெல்லாம் கொழுந்தியா மேல நீ கண்ணு வைக்கிறதுக்கெல்லாம் கருணை காட்டுவார்னு நினைக்காத. எங்க வீட்டில் நேத்து நடந்த சம்பவம் வீட்டில் காக்கா கத்திக்கிட்டு காக்கா கத்திச்சுன்னா விருந்தாட்கள் வர்றாங்கன்னு அர்த்தம். காக்கா கத்தணும்னு என் வீட்டுக்காரிக்கு கோபம் வந்துச்சு. சனியம் பிடிச்ச காக்கா கத்தாத நேரத்தில் என் கத்தி தொலைக்க எந்த நாய் வீட்டுக்கு வர போதோன்னா எட்டி யாரை சொல்லுதுன்னு காக்கா கத்திச்சுன்னா இந்த வீட்டுக்கு எந்த நாய் வரும்? உங்க ஆத்தா தான் வருவான்னு. உங்க ஆத்தா? ஆமாம். எட்டி எங்கள் அம்மா என்ன காக்காவானே? காக்காவும் உங்கள் ஆத்தாலும் ஒன்று. காக்காவும் ஊர் ஊராக போய் பொறுக்கிக்கிட்டு இருக்கும், உங்கள் ஆத்தாலும் ஊர் ஊராக போய் பொறுக்கிக்கிட்டு இருப்பாங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்தா யார் ஆத்தா? அவ ஆத்தா வந்தா என் வீட்டுக்கு. தான் தாய ஒரு பூ போட்டு கும்பிடுதா? வர்ற மாமியாரை மதிக்காளா? இல்லையே ஐயா, நான் பாட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ளே வரையிலே நீ படிச்சுட்டு வந்தேன். தா என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, தனித்தனியா கோயில் குளம் அலைவதும் எதற்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்தின நிறுத்தினா. என்னென்ன கற்பூரம் கொளுத்தியே? நீ 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சிருக்கேன், உன்னை கொளுத்தி போடுவோம். கொளுத்தினாலே என்னக்கா சொல்லுதிய? பொண்டாட்டி பிடிக்கல. ஆமா, பொண்டாட்டி பிடிக்கல. பிடிக்கல எனக்கு. உங்க பழனி மலை முருகன் கட்டிட்டு போய் குற்றாலத்துல குத்தகை கேடிதானே ஐயா? அவர் சைஸுக்கு கோமணம் சரியா இருக்கும், என் சைஸுக்கு சரியா இருக்குமா? தார் பாய் ஆர்டர் கொடுத்துருக்கு, வரும். உன்னை பத்தி எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. என்ன இது? என் தங்கச்சி இல்ல, சேம் பாடி. நாட்டில் நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு? ஏத்தி விட்ட ஏனியை எட்டி உதைக்கான், இதயத்தில் தூக்கி வச்சா நெஞ்ச கீறிடுதான். ஐயா, நாட்டில் இது நல்லது நடக்கா இல்லையே? வேற ஒன்றும் இல்லை ஐயா. சர்ச்சு 3 எழுத்து, கோயில் 3 எழுத்து, மசூதி 3 எழுத்து, இதையெல்லாம் உண்டாக்கும் மதம் 3 எழுத்து. மரமும் ஓதினால் மரத்துக்கு சேதம், இரும்பும் ஓதினால் இரும்புக்கு சேதம், மதமும் ஓதினால் மனிதனுக்கு சேதமாக இருக்கிறது. இங்கே எங்கே வாழ்க்கை சரவடியாக போகும், ராக்கெட்டா பிறக்கும். புஷ்பானந்தா ஐயா, புஷ்பானந்தா. அவர் என்னென்னத்துக்கோ 3 எழுத்து சொல்றாரு பாத்தீங்களா? எதுக்கு 3 எழுத்து? சர்ச் 3 எழுத்து, மதம் 3 எழுத்து, இன்னொரு 3 எழுத்து நான் இன்னைக்கு சொல்றேன். அவருக்கு ரொம்ப இஷ்டமான 3 எழுத்து நர்ஸ் 3 எழுத்து, மனைவி 3 எழுத்து. இப்ப சமீபத்தில் எல்லாருக்கும் சிக்கன் குனியா காய்ச்சல் வந்துச்சு. அவருக்கு வந்த காய்ச்சல் என்னன்னா சிக்கன் சுகன்யா காய்ச்சல் வந்துச்சு. சுகன்யான ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது. முந்தா நாள் நான் வீட்டுக்கு போனேன், 7 மணி இருக்கும். எத்தான் ஆனந்தம் போயிட்டுன்னா எட்டி என் ஆனந்தம் போய் தான் எவ்வளவோ நாளாச்சேன்னு. அவள் சீரியல் ஆனந்தம் முடிஞ்சு போச்சான், அவள் அந்த கவலையில் இருக்கா. ஐயா, இவர் சொல்றாரு பெண்யாரம் பார்த்தாலும் மனைவியை பத்தி இவர் குறைவா பேசுறீரே. மனைவி வந்து வர்றப்ப அவ பேர் என்னன்னா தாரம். எதுனாலும் தாரம் சொல்றாள்ல. 50 நகை வேணுமா தாரம், 50,000 ரொக்கம் வேணுமா தாரம், எல்லாத்தையும் தாரம் சொல்றதுனாலதான் அவ தாரம். அவ மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள வலினா உங்க வாழ்க்கை சேதாரம் ஆயிருக்கும் ஐயா. வாழ்க்கைக்கே ஆதாரமே அந்த தாரம் தானே. இந்த ஆதாரம் போம் ஐயா, ஒரே வார்த்தை என்ன, 50 பவுன் நகை தாரம், 50 பவுன் ரொக்கம் தாரம். நீ சும்மாவா வர? நீ 10 லட்சம் ரூபாய் இருக்க போய் தானே 50 பவுனும் 50,000 நீ வார. நீ என்ன ஆதாரம்? நகைய கேட்கறதே நீங்க தானையா. ஒரு புரோக்கர் வந்து சொல்றாரு, ஏமா ஒரு இடத்துல பொண்ணு இருக்கு, சீல்தூர்ல ஒரு பொண்ணு இருக்கு, 20 பவுன் நகை போடுவாங்க, 20,000 ரொக்கம் கொடுப்பாங்க, பிள்ளைக்கு வயசு 20 போதுமா? இவர் சொல்றாரு பத்தாது, இன்னும் கொஞ்சம் பச உள்ள இடமா படுங்க, இன்னும் கொஞ்சம் ஏத்தி பாருங்க. அவர் சொன்னாரு, ஏமா 30 பவுன் நகை 30,000 ரொக்கம், ராஜபாளையத்துல ஒரு பொண்ணு இருக்கு பாத்துருமா? இவர் சொல்றாரு அது பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஏத்தி பாருங்க. அவ ஆத்தா ஒருத்தி இருக்கா, 60 பவுன் நகை 60,000 ரொக்கம், வயசு 60, செஞ்சுருமா இருக்கு. ஐயா ஐயா, இது அந்த அரட்டையரங்க வாயில நான் ஒன்று சொல்லுவேன். இந்த அரட்டையரங்க வாயால இந்த அரட்டையரங்கத்தில் வச்சு, ஐயா உங்ககிட்ட நான் சொன்னா மாற மாட்டேன். எக்கா எனக்கு நகை வேண்டாம் ஐயா, எனக்கு நட்டு வேண்டாம், நகை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் ஐயா. ஒரு பொண்ணை பாருங்க ஐயா, பொண்ணை பாருங்க, இப்ப கெட்டி தொலைக்கிறேன். அட பாவி, பொண்ணு பாக்குறதுக்காயா தன் டிவி அரட்டையரங்க இருக்கு? இந்த மண்ணை பாக்கிறதுக்காக நாங்க பிரச்சனையை பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா பொண்ணு பார்க்கணுன்றிய இந்த சுனாமி வந்தது, அது ஒன்ன பார்த்து விட்டுட்டு போயிருக்கு ஐயா. ஐயா, சாதாரண விற்பனை ஆகிற புத்தகத்தை எடுத்துக்கோங்களேன், இலவச பொருள்னு ஒண்ணு போடுறாங்க, அதை பார்த்து அந்த கவர்ச்சியில மயங்கி அது பின்னாடி போறான். காந்தியின் வாழ்க்கை ரகசியம்னு போட்டா 1 ரூபாயை வாங்க மாட்டானே. நடிகையின் ஸ்ரேயாவின் ஆடை ரகசியம்னு போட்டாங்கன்னு வைங்க, ஒரே நாள்ல அத்தனை புத்தகம் காலியாயிருக்கு. இன்னைக்கு அதான் ஏன் நிலைமை. ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனா மாமனாரும் மாமியாரும் என்ன விசாரிக்காங்க? பொண்ணு பார்க்க எப்படி இருக்கும்,
பொண்ணு வீட்டில் எவ்வளவு போடுவாங்க, பொண்ணு கொஞ்சம் லட்சணமா இருக்குமான்னு விசாரிப்பாங்க. நாத்தனாரும் கொழுந்தனாரும் என்ன விசாரிப்பாங்க, அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம நல்லா பார்த்துக்குவாங்களா, அப்பப்போ காசு கேட்டால் தருவாங்களான்னு நினைப்பாங்க. இந்த மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, புரோக்கரை தனியாக கூட்டிகிட்டு போயிடுவான். புரோக்கர் காதுல பொண்ணுக்கு எத்தனை தங்கச்சி இருக்கு, எத்தனை படிக்குது, அழகா இருக்குமான்னு கேட்பான். அவன் அப்படிப்பட்ட கவர்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கானே. ஐயா ஐயா கொழுந்தியால மட்டும் குறைச்சி பேசுறேன், எனக்கு பிடிக்காதீங்க. என் நெஞ்சு படபடத்துட்டு வருதுயா. ஏன்னா அந்த கொழுந்தியா மட்டும் தான் கடைசி வரைக்கும் அத்தா அத்தாம்பா. எனக்கு கல்யாணம் முடிஞ்ச 3ஆவது நாள் மறு வீட்டுக்கு போயிருந்தேன். பால் கொடுத்தாங்க, பழம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாட்டிலேயே நிக்கி. ஏன்னா கொடுத்தது என் கொழுந்தியா. நான் நாளைக்கு தருவேன்னு எங்கள் மாமியார் பின்னால் இருந்து நாளைக்கு கொடு, நாளை கழிச்சு கொடு, குடும்பம் விளங்காமல் போட்டுன்ட்டான். அதனால் கொழுந்தியால பேசப்படாது. என்ன கொழுந்தியான்னு சொன்னதுமே குழு 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 குழுன்னு ஆயிடுறியா ஐயா? ஐயா மச்சி நிச்சி வர நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சா வர கிளி வரக்குது. ஐயா இன்னைக்கு ஒவ்வொரு தொலைக்காட்சியும் படுத்துற பாடு இருக்கே, எது? ஒவ்வொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும். நம்மெல்லாம் அந்த காலத்துல சின்ன பிள்ளையில இருக்கும்போது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பாடிக்கிட்டே ஆனோம்யா, ஓடி விளையாடு பாப்பான்னு பாடிக்கிட்டே ஆனோம்யா. இன்னைக்கு இந்த ஒண்ணு வள மொட்டு விடாததெல்லாம், இந்த 6 படிக்கிறது, எல்கேஜி யூகேஜி படிக்கிறதெல்லாம் நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மான்னு பாட்டுக்கு ஹரகுரே ட்ரெஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. அதையாவது பொறுத்துக்கலாம்யா. இந்த நடுவர் ஜட்ஜஸ்ன்னு உட்காந்துருக்காங்க பாருங்க, அதுக்கு சொல்லுது காஸ்டியூம்ஸ்லாம் ஓகே, எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் பத்தாது. இவன் இந்த பாட்டுக்கு கல்லங்கமடம் இல்லாத பிள்ளைகிட்ட என்ன எக்ஸ்பிரஷன் நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதனால தான் ஏன் சொல்றேன், எல்லாரும் இந்த கவர்ச்சிக்கு மயங்கினதுனால எல்லா மக்களும் கவர்ச்சியில மயங்கி போதாயா கிடக்குறான்.